பாஜகவுடன் கூட்டணி வைக்க கோரி அன்புமணி ராமதாசும் அவரது மனைவியும் கெஞ்சியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பாஜகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு மறைமுகமாக இசைவு தெரிவித்து பல்டி அடித்துள்ளார். இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க. அதிமுக எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சனால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிருந்தோம். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா கேளுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் காலை தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நம்ம நடந்தது. அதான் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதா கே ஜேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார். காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. அதான் அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அதனால எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஏற்படும். அந்த தீர்வு ஏற்படும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதனால அந்த தீர்வு நிச்சயமாக எங்களுடைய கட்சிக்கும் நாட்டுக்கும் சரியான தீர்வாக இருக்கும். ஊடக நண்பர்கள் அதுவரை சற்று பொறுத்திருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். 2024 பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடு இல்லை அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது.